நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி இப்பொழுது பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல மாலை வேளையில் தொடர்ந்து நம் மத்தியில் மகிமைப்படுவதாக. இந்த வாலிபர் கொண்டாட்டத்தின் 2ஆம் நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற வாலிப செல்வங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனத்திற்குரிய இந்த திருச்சபையின் போதகரையா, உடன் ஊழியர்கள், குடும்பத்தார், தேவ ஜனங்கள் உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். தேவ சமூகத்தில் இருப்பது நம்முடைய வாழ்வில் மிகவும் பாக்கியமான ஆசீர்வாதமான தருணங்கள் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த ஸ்தலத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேவனுடைய ஆலயத்தில் வாலிபர்களாய் நீங்கள் வந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் அநேகர் ஏற்கனவே இயேசுவை அறிந்தவர்களும் உண்டு, இயேசுவை அறியாத புதிதாக தேவ சமூகத்திற்கு வந்தவர்களும் உண்டு. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் எல்லோரையும் இந்த உலகத்தில் சிருஷ்டித்தவர் நான் பிரசங்கிக்கிற இயேசுவே. அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தன்னுடைய உள்ளங்கைகளில் சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அவரை நேற்றைய தின வார்த்தையின்படி நீங்கள் அவரை நோக்கி பயணப்பட, அவரை நோக்கி உங்கள் வாழ்வின் ஓட்டத்தை நீங்கள் ஓட உங்களை அர்ப்பணித்தால் சிறந்த சிங்காசனத்தில் அவர் உங்களை அமர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த 2ஆம் நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறேன். என்னோடு கூட 1 சாமுவேலின் புத்தகத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சில வசனங்களை நான் உங்கள் எல்லோருக்காகவும் வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்தின் சில வசனங்களை வாசிக்கிறேன். 11வது வசனம் துவங்கி, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்தவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லோருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆமென். இன்னொரு பகுதியை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தின் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 13வது வசனத்திலிருந்து, ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெதனெயேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். ஹல்லேலூயா சொல்லுங்க. யார் யாரை பெற்றா எங்களுக்கு என்ன அப்படின்பீங்களா? சோத்திரம். அதுவும் சரிதான். சோத்திரம். ஒவ்வாட்டுக்கு பிள்ளைகளை அந்த காலத்தில் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. சோத்திரம். அதில் ஈசாய்ங்கிற ஒரு ஆள் அவர் பாட்டுக்கு பெற்றிருக்கிறார். அவரில் ஒரு மனைவி. கர்த்தருக்கு சோத்திரம். ஆக கர்த்தர் நாம் மேம்படட்டும். சார்ந்து கொள்ளுங்கள் சாதிக்கலாம், சார்ந்து கொள்ளுங்கள் சாதிக்கலாம் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் வாசித்த அந்த 2 வேத பகுதிகளும் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து சொல்லப்படுகிற வேத வார்த்தைகள். இஸ்ரவேலிலே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், இஸ்ரவேல் தேவனுடைய மக்கள் வாழ்கிற ஒரு தேசம். சவுல் என்கிற ராஜா அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு எதிரானவர்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் மக்கள். அதில் கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சச வீரன் இருந்தான். அவன் மிகவும் உயரமாக பக்கவாட்டில் விரிஞ்சு பயங்கரமான யுத்த வீரனாக இருக்கான். அவனை பார்த்தாலே பயமாக இருக்கு. ஆமாம், அவன் யுத்தத்திற்கு வந்து நின்று கூட்டமாக கூப்பிட்டா கூட பரவாயில்ல, கூட்டமாக ஓடி போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஓடியாந்துடலாம். அவன் சிங்கிளாக கூப்பிட்றான். அதுதான் இப்போ சிக்கலாக இருக்குது. சோத்ரா. யாராவது ஒரு ஆளை உங்கள் ஆர்மியிலிருந்து அனுப்புங்க, சரியா?
அவன் என்னோட யுத்தம் பண்ணி என்னை ஜெயிச்சிட்டான்னா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமையாயிடுறோம். ஆமாம், ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமை அப்படின்னு கூப்பிட்றான். அதுதான் இப்போ ப்ராப்ளமே. சோத்துறான். தோற்றத்தை பார்த்தாலே ரொம்ப பெருசாக இருக்கான். பயந்து போய் ஈவன் கிங்கு சவுல் ராஜா கூட ஓரமாக ஒளிஞ்சிட்டார். எங்கே இருக்காருன்னே தெரியல, ஆள் அட்ரஸே இல்லை, பயந்து போயிட்டார். ஆர்மியில் இருக்கிறவங்க கூட ஒரு ஆள் யுத்தத்துக்கு போக மாட்டான். அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையின் நிமித்தம், அந்த கோலியாத் என்கிற மனிதனுடைய வார்த்தையின் நிமித்தம் இஸ்ரவேலருக்குள்ளே மிகவும் பயமும் கலக்கமும் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. இதை தொடர்ந்துதான் ஈசா என்கிற ஒரு குறிப்பிட்ட மனிதன், அவனுக்கு பிறந்த குமாரர்கள் என்கிற ஒரு சப்ஜெக்ட் அந்த வசனத்தை தொடர்ந்து வருகிறது. சரி, தேவன் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சவாலை சந்திக்க வேண்டியவன். யாராக இருக்கட்டும், எல்லா மனிதனுக்கு முன்னால் ஒரு சவால் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகம் சவால் நிறைந்த உலகம்தான். பிரச்சனைகளும் போராட்டமும் யுத்தமும் கலகமும் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைந்த ஒரு உலகம்தான். எந்த மனிதனுமே தன்னுடைய வாழ்வில் ஒரு சவாலை சந்தித்தே ஆக வேண்டும். ஆமாம், இதில் தொற்று போகிறவர்களும் உண்டு, ஜெயிக்கிறவர்களும் உண்டு. வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்களை விட தோற்று போகிறவர்கள் தான் இன்றைக்கு மிகுதியாக நிறைந்திருக்கிறார்கள். வேதனை அளிக்கிற விஷயம். கோலியாத் என்பவன் அன்றைக்கு ஒரு சவாலாக இருக்கிறான். இன்றைக்கும் வாலிப பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பல சவால்கள் இருக்கலாம், பல சவால்கள். கோலியாத்தை போன்ற பல பிரச்சனைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாக நமக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நாம் படிக்கிறோம், படிப்பு நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. நாம் விரும்புகிறதை அடைவது நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் 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 நம்முடைய வாழ்விலே சவாலாகத்தான் இருக்கிறது. எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களா? எல்லாரும் தாங்கள் நினைக்கிறதை பெற்றுக்கொள்கிறார்களா? தங்களுக்கு முன்பாக வைக்கிற அந்த இலக்கை அடைந்து விடுகிறார்களா என்று கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தான் தோன்றுகிறது. இப்போ கூட ஒரு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம். ஆமாம், அந்த தம்பி போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஃபெயிலியர் தான் ஆகிறாரு. ஆமாம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எல்லாத்திலுமே தோல்வி. சவால்கள் நிறைந்த அந்த உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 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 தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை குறித்தும் ஒரு திட்டமுடையவராக இருக்கிறார். அதை நேற்றே நான் சொன்னேன். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. தேவன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தார். தான் படைத்த மனிதனை ஜெயமுள்ளவனாகத்தான் படைத்தார். ஆரோக்கியம் உள்ளவனாக, ஆசீர்வாதம் நிறைந்தவனாக, சமாதானம் உள்ளவனாக, அவனை எல்லா நன்மைகளினாலும் நிறைத்து திருப்தி உள்ளவனாகத்தான் இந்த உலகத்தில் அவன் வாழும்படி அவனை தேவன் படைத்தார். ஏதேன் என்னும் தோட்டத்திலே அவனை வைத்தார். ஆனால் தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக அவனுடைய வாழ்வில் அவனுடைய வழி, அவனுடைய பாதைகள் மாறி போனபடியினால் அவன் வாழ்வில் தோல்வியை அவன் சந்திக்க வேண்டியதாய் போய்விட்டது. இப்ப நல்லா கவனிங்க. ஈசாய் என்கிற ஒரு குறிப்பிட்ட மனிதன், அந்த மனிதனுக்கு கிட்டத்தட்ட 8 குமாரர்கள். முதல்ல வாஸ்தவம் பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம், அதுல 8 குமாரர்கள் இருக்கு. 1 4ஆம் புஸ்தகத்தில் 7 குமாரர்கள் இருக்கு. கொஞ்சம் குழப்பம், ஆனால் நான் தெளிவுபடுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனை என்ன? கோலியாத் வீழ்த்தப்பட வேண்டும், தேசத்திற்கு ஜெயம் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு இஸ்ரவேல் மனிதனுக்கும் ஜெயம் வர வேண்டும். இந்த கோலியாத் வீழ்த்தப்பட்டால் தேசத்தில் மட்டுமல்ல மகிழ்ச்சி, ஒட்டுமொத்த தேசத்துக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதம், ஒவ்வொரு தனிப்பட்ட இஸ்ரவேலனுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் எதிராக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் எதிராக சாத்தான் என்கிற ஒரு தீய சக்தி போராடி கொண்டுதான் இருக்கிறது. தேவன் எப்படியாயிலும் மனுக்குலத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஜனத்தை ஜெயம் உள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சாத்தான் ஒரு பக்கம் தேவனை விட்டு மனிதனை பிரித்து அவனை பாவத்துக்குள்ளும், சாபத்துக்குள்ளும், வியாதிக்குள்ளும், சங்கடத்துக்குள்ளும், தோல்விக்குள்ளும், துக்கத்துக்குள்ளும், அவமானத்துக்குள்ளும், போராட்டத்துக்குள்ளும், நிந்தைக்குள்ளும் தள்ளி அவனை தோல்வியிலேயே துவள வைத்து இறுதியில் அவன் வாழ்வையே முடித்துவிட வேண்டும் என்கிற யுக்தியில் பிசாசு ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறான்.
இந்த பிசாசின் திட்டத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் மனுக்குலத்திற்கு ஜனங்களுக்கு எப்படியாயிலும் சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் சபை முயற்சித்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சி தான் இந்த வாலிபர் கொண்டாட்டத்தின் 2 நாள் கூட்டங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. There is a great future for you. உங்களுக்காக ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. You can overcome everything. உங்களால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை குறித்து பிசாசு ஒரு திட்டம் வச்சிருக்கிறான். தேவனுடைய திட்டம் நீங்க ஒவ்வொன்றையும் ஜெயிச்சு 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 இந்த உலகத்தில் சிறந்த சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்பது. ஆனால் பிசாசுடைய திட்டம் நீங்கள் ஒவ்வொன்றிலும் தோற்று 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 தோல்வியிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் இறுதியிலே உங்கள் ஜீவனே அழிந்து போகிற அளவிற்கு உங்களை தள்ளி விடுவது. இது ரெண்டையும் நீங்கள் எப்படியாயிலும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவெடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் மாயவரத்திலிருந்து என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. மன்னார்குடியில் கேட்டாக, மாயவரத்தில் கேட்டாக, மறைமலை நகர்லேயும் கேட்டிருக்காங்க. நானும் பஸ்ஸேறி வந்திருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நேற்று முடிஞ்ச அளவுக்கு என்னமோ சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு, நல்ல உத்தியோகம், இந்த மாதிரி சம்பளம், இந்த மாதிரி. இவர் அந்தளவுக்கு இல்லை, இப்படி இப்படி அப்படி இப்படி நல்லா தண்ணி அடிப்பார். சோத்ரா. ஆமாம் பாப்பா, நீ தான் முடிவு பண்ணணும். எதை செலக்ட் பண்ணுவீங்க உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் சோத்ரா உங்கள் வாழ்வை சிறந்த சிங்காசனத்தில் அமர்த்துவதற்கு தன் ஜீவனையே விலைக்கிரயமாய் கல்வாரி சிலுவையில் கொடுத்து உங்களுக்கென்று ஒரு உச்சிதமான பாதையை ஏற்படுத்தி வைத்திருக்கிற நேச தகப்பன், சர்வ வல்லமையுள்ள ராஜா இயேசு என்கிற நாமம் உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் வாழ்வை அழிப்பதற்கு அவருக்கும் உங்களுக்கும் எதிரானவன் ஒருவன் இருந்து கொண்டு கோலியாத்தை போல கொக்கரித்து கொண்டிருக்கிறான். யாரை நோக்கி உங்கள் பயணம்? தீர்மானம் எடுங்கள் என்பது உங்கள் கையில். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கட்டும், நல்லா சொல்றீங்க. அல்லேலூயா. இந்த ஈசாயின் குமாரர்களை 4 பிரிக்கிறேன் நான். சோத்திரம். 4 பிரிக்கிறேன். ஆமாம், பிரித்து மேஞ்சிரும் அன்னைக்கு. சோத்திரம். 4 பிரிக்கேன். கோலியாத்து வீழ்த்தப்படணும். இது தேவனுடைய திட்டம். இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி வர வேண்டும். நீங்கள் சாத்தானை ஜெயிச்சா, தீமையை ஜெயிச்சா, சோத்திரம், உங்களுக்கு மட்டுமல்ல மகிழ்ச்சி ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி ஆசீர்வாதம், உங்கள் மூலம் பல ஆயிரங்களுக்கு குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி ஆசீர்வாதம். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப ஈசாயை நான் தேவனுக்கு ஒப்புமையாய் சொல்லுகிறேன். தேவனுக்கும் இன்றைக்கு ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்க மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. அது தப்பு. அது தப்பு. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமாம், அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும். மார்சாமியோ, ராம்சாமியோ, குப்புசாமியோ, ஆரோக்கிய சாமியோ, அந்தோணி சாமியோ, உமர் அப்துல்லாவோ, அக்பர் அலியோ, சோதரா, எல்லாருமே நான் பிரசங்கிக்கிற இயேசுவின் யெகோவா தேவனின் பிள்ளைகள் என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் ஆதாமுக்குள் இருந்தோம். ஆதாம் தேவனுக்குள் இருந்தான். நாம தான் அப்படி இப்படி பிரிஞ்சுக்கிட்டோம். சோத்திரம். இப்போ நான் பிரிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி தான் பிரிச்சுட்டாங்க. சோத்திரம். 4 வெரைட்டியாக நான் பிரிக்கிறேன். தள்ளுண்டு போனவர்கள் நம்பர் 1, தன்னலமானவர்கள் நம்பர் 2, தரிசனமற்றவர்கள் நம்பர் 3, தகப்பனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் நம்பர் 4. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிரச்சனை என்ன? கோலியாத்தை ஜெயிக்கணும். அந்த கோலியாத்தை நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். சோத்திரம். என்ன போராட்டம் வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் வாழ்வில் இருக்கிற போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், தரித்திரம், சோத்திரம், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மாம்ச சுபாவங்கள், இச்சை, உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்கிற காரியங்கள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை ஓட்டத்தை தடை செய்கிற விஷயங்கள், இவைகள் எல்லாமே கோலியாத்து தான். இதை நீங்கள் ஜெயிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவனுக்கும் இந்த சவால் உண்டு. ஒவ்வொருவரும் ஜெயிக்கணும். ஆனால் ஒரு கூட்டம் எப்படி இருக்கு? தள்ளுண்டு போன கூட்டமாக இருக்கு. யார் இந்த தள்ளுண்டு போன கூட்டம்? அதைத்தான் நான் சொன்னேன். 1 சாமுவேல்ல 8 பிள்ளைய, 1 நாளாமத்தில் 7 பிள்ளைய, ஒரு ஆளை காணும். சோத்திரம். எங்கே போனாருன்னு தெரியல. பைபிள் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவன் பொய் சொல்ல மாட்டார்.
அங்கே 8 பிள்ளைங்க ஈசாய்க்குன்றாரு, இங்கே 7 பிள்ளைய, ஒருத்தனை காணோம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எங்கே போனாவன், எங்கே ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னா ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்தது. அதை பைபிளில் பல இடங்களில் நம்ம படிக்கிறோம். ஆண்டவருடைய நிபந்தனைகள், நியமங்கள், கற்பனைகள், கட்டளைகள் இவைகளை விரும்பாமல், இவைகளுக்கு செவி கொடுக்காமல், சோத்திரம், பாவத்தையும் உலகத்தையும் சிற்றின்பங்களையும் நேசித்து தேவனுடைய கட்டளையை நிபந்தனைகளை தூக்கி எறிகிறவர்கள் ஜனத்தில் இராதபடிக்கு, பட்டியலில் இராதபடிக்கு, இஸ்ரவேல் மக்களாய் இராதபடிக்கு அவர்கள் தள்ளுண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் 17 அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் என்கிற ஒரு முறையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சோத்ராம். இந்த விருத்த சேதனம் என்கிறதை இஸ்ரவேல் மக்கள் செய்ய வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு கால கட்டளையாக இருந்தது. அதில் 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஒருவேளை அவன் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்றால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். யாத்ரா புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா பஸ்கா என்கிற ஒரு பண்டிகையை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அறிமுகப்படுத்துகிறார். 7 நாளும் அந்த பண்டிகையை கொண்டாடணும். அந்த 7 நாள் பண்டிகையிலையும் அவங்க புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும். ஒருவேளை எவனாவது அந்த 7 நாள்ல புளிப்புள்ள அப்பம் சாப்பிட்டான்னா, புளிப்புள்ள அப்பம் சாப்பிட்டான்னா என்னதான் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்ன பாருங்க, ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. அவங்க வாட்டுக்கு வருவாங்க போவாங்க, ஆமீன் சொல்லுங்கப்பா. என்ன பாருங்க, சோத்திரம். புளிப்புள்ள அப்பத்தை அந்த 7 நாள்ல எவனாவது சாப்பிட்டான்னா அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்புறம் 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 அதே யாத்ரா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தா ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை எவனாவது ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்காம அதில் யாதொரு வேலையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி ஒரு நியமத்தை கர்த்தர் வைத்திருந்தார். தேவனுடைய கற்பனையை விரும்பாம, அவருடைய திட்டத்தை விரும்பாம, அவருடைய சத்தியங்களை விரும்பாம, அவருடைய நியமங்களை விரும்பாம, பாவத்தையும் இச்சையும் மக்கள் விரும்பி போகும்போது அவங்க பட்டியல்ல இல்லாம தள்ளுண்டு போயிடுவாங்க. அப்போ இந்த ஈசாயின் குமாரர்கள்ல ஒரு குறிப்பிட்ட மனிதன், ஒரு குறிப்பிட்ட குமாரன், ஒரு குறிப்பிட்ட இளைஞன் என்ன செஞ்சிருக்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் 1 சாமுவேல்ல இடம்பெற்றவன் பட்டியல்ல, 1 நாளாகம பட்டியல்ல காணும். அப்ப இடையில என்னமோ நடந்திருக்கு. அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? தேவனுடைய கட்டளையை விட, நியமத்தை விட, தேவனுடைய காரியங்களை விட இச்சைக்கும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்து அவன் பட்டியலில் இல்லாமல் தள்ளுண்டு போய்விட்டான். இன்றைக்கும் இந்த உலகத்திலே அநேகர் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் யார்? அவருடைய அன்பு என்ன? எனக்காக இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்த நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் எனக்கென்று அவர் வைத்திருக்கிற பாதை என்ன? அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இதை அறிய எந்த விதத்திலும் முயற்சிக்கிறதே இல்லை. அவர்கள் நோக்கம் எல்லாம் உலகத்தை அனுபவிக்க வேண்டும். பாவம் 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 இச்சை என்று சொல்லி உலகத்தை அனுபவிக்கிற ஒரு ஓட்டத்தில் தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் வேசித்தனம், எங்கு பார்த்தாலும் இச்சை, எங்கு பார்த்தாலும் காமவிகாரம், எங்கு பார்த்தாலும் குடிவெறி, எங்கு பார்த்தாலும் ஜனங்களை பாவத்துக்குள் அடிமைப்படுத்துகிற பிசாசனுடைய கிரியைகள். இப்படியே ஓடி 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 ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற லிஸ்ட்ல இடம்பெறதுக்கே விரும்புறதில்லை, அந்த பக்கம் திரும்புறதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பட்டியலை விட்டு பிசாசின் கூட்டம், இருளின் மக்கள், பாவத்தின் மக்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை 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 இங்கே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்க இருக்கலாம். விட முடியாத பாவங்கள், விட முடியாத சுபாவங்கள், குடும்பத்தால் வெறுக்கப்படுகிற ஒரு நிலை, மற்றவர்களால் வெறுக்கப்படுகிற ஒரு நிலை, சோத்திரம் படிக்கிற இடத்திலால் வெறுக்கப்படுகிற நிலை, சில சமயம் நாமே வெறுப்போம். அந்த மாதிரி சுபாவங்கள், we could not come out from it. அதிலிருந்து நம்மளால் வர முடியல. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இன்னைக்கு வாலிப வாழ்க்கையை பிசாசும் பாவமும் இருளின் அதிகாரங்களும் உங்களை கெடுத்திருக்கலாம். அதில் நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். சோத்திரம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் தள்ளுண்டு போயிடுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. இப்படிப்பட்டவர்களையும் மீட்டு தன்னுடைய நேச பிள்ளைகளாய் மாற்றும்படிதான் தேவனின் செல்லக்குமாரன் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே தன் ஜீவனை விலை கிரயமாய் கொடுக்கும்படிக்கு இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி கொடுத்தார்.
பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இழந்து போனவர்களை ரட்சிப்பதற்கே, இழந்து போனதை தேடவும் அவைகளை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று லூக்கா 19:10 நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு யாராலும் நேசிக்கப்பட முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் உங்களை சூழ்ந்திருக்கிற பாவங்கள், வாலிபத்தின் காரியங்கள், வாலிப மோகங்கள், இச்சைகள், இவைகளினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு ஒரு தள்ளுண்டு போன, மற்றவர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாரையும் விட்டு தள்ளப்பட்ட ஒரு தனித்து வாழ்கிற ஒரு இருளின் வாழ்க்கை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். This is the time for you to repent and to recover. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இது உங்களுக்கான நாள், இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க அப்பா. உங்களை அடிமைப்படுத்தியிருக்கிற அந்த பாவங்களை நீங்க ஜெயிக்க முடியும். உங்களை மேற்கொண்டிருக்கிற அந்த சுபாவங்களை நீங்க ஜெயிக்க முடியும். மக்களால் வெறுக்கப்படுகிற நீங்கள் மக்களால் நேசிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற முடியும். என் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது, ஏன்னா நான் குடும்பத்திலிருந்தே தள்ளப்பட்டேன், சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்டேன், என்னுடைய பாவம், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கை என்னை அப்படி அமிழ்த்தி போட்டிருக்கிறது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். Our God is the God of giving hope to the people. அவர் தம் ஜனத்திற்கு நம்பிக்கையை கொடுக்கிற சர்வ வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? You can also rise up. நீங்களும் எழும்ப முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் ஜெயிக்க முடியும், நீங்களும் சாதிக்க முடியும். தள்ளுண்டு போனவர்கள் அல்ல நீங்க. உங்க குடும்பம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், நண்பர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், சமுதாயம் உங்களை ஒதுக்கலாம். அதுக்கு காரணம் உங்களுக்கு இருக்கிற பாவமா இருக்கலாம். நோ ப்ராப்ளம். உங்களை அணைத்துக்கொள்ள ஒரு நேச தகப்பன் தான் இங்கே இறங்கி வந்திருக்கிறாரே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிய மாட்டேங்குது.